ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். திருப்பரங்குன்றத்தில் மீண்டும் திறக்கப்பட்ட அந்த டாஸ்மாக் கடை ஆனது தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. இந்த கடை மூடப்பட்ட கடை திரும்ப திறக்கப்பட்டதனால பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருந்த சூழல்ல தற்பொழுது அந்த திறக்கப்பட்ட கடையானது மீண்டும் மூடப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஜெகநாத் விவரிக்க கேட்போம். ஜெகநாத், திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே மூடப்பட்ட அந்த டாஸ்மாக் கடை மீண்டும் திறக்கப்பட்டதுல ஒரு பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது திரும்ப மூடப்பட்டிருக்கு அப்படின்னு அறிகிறோம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருப்பரங்குன்றத்துல இந்த பள்ளிக்கு அருகே செயல்பட்டு வந்த 3 மதுபான கடைகள் தமிழக அரசின் உத்தரவினால் அடைக்கப்பட்ட நிலையில ஒரு கடை மட்டும் மீண்டும் திறக்கப்பட்டு விற்பனை நடைபெற்று வந்த நிலையில பாரின் உரிமையாளர் தான் தாவேகா கட்சியை சேர்ந்தவன் என்பதால் தனக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் என்று பொதுமக்களிடம் தவறான ஒரு வதந்தியை கிளப்பியிருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை நாம் தந்தி தொலைக்காட்சி வாயிலாக தகவல் தெரிந்த பின்பு பார்த்திருந்தால் உடனடியாக மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகத்திடமும் கட்சியின் நிர்வாகிகளிடமும் இது தொடர்ந்து நம்ம பேசி பேச்சுவார்த்தை செய்தோம். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது பார்த்திருந்தால் தற்போது அந்த மதுபான கடை மாவட்ட நிர்வாகம் உத்தரவின் பேரில் டாஸ்மாக் நிர்வாகம் மதுபான கடையை அடைத்துவிட்டு தற்போது நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த திருப்பரங்குன்றம் காவல் நிலையம், திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம், கோவில், பள்ளிக்கூடம் அருகே இந்த அரசு மருத்துவமனை என இவை அனைத்திற்கும் அருகே இருக்கக்கூடிய 3 டாஸ்மாக் மதுபான கடைகள் இயங்கி வந்தது. இந்த அடிப்படையில் இந்த வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூடங்களுக்கு அருகே செயல்பட்டு வரும் இந்த மதுபான கடைகளை மூட உத்தரவு பிறப்பித்து தமிழக அரசு உத்தரவு ஒன்று பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவின்படி பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த 3 அரசு மதுபான கடைகள் மட்டும் மூடப்பட்டது. குறிப்பாக 5556 எண் கொண்ட அந்த டாஸ்மாக் கடை மீண்டும் திறக்கப்பட்டு தற்போது 2 நாட்களாகவே செயல்பட்டு கொண்டிருந்தது என்று தகவல் வெளியாகியிருந்தது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஊழியரிடம் கேட்டபோது இந்த கடை மூடுவதற்கான ஆணை வரவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். பொதுமக்களும் மற்ற 2 கடைகள் மூடப்பட்ட நிலையில் அந்த டாஸ்மாக் போன்ற கடை மட்டும் இயங்கி வந்திருப்பதாக புகார்கள் கொடுத்திருந்தார்கள். இதன் அடிப்படையிலே நாம் இன்று காலை விவரமாக டாஸ்மாக் மாவட்ட நிர்வாகத்திடமும் கட்சி நிர்வாகிடம் கேட்டிருந்தோம். இதன் அடிப்படையில் இந்த கடையை திறந்ததன் காரணமாக அவர் தாவேகா கட்சியினர் என்று தான் பொய் புகார் செய்ததாகவும் அவர் மீது கட்சி நிர்வாகத்தின் சார்பாக உரிய நடவடிக்கை காவல்துறையில் புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது நம்மளுடைய இந்த சீரிய முயற்சியினால் தற்போது இந்த டாஸ்மாக் கடை மூடப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.